ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாங்கள் சா அண்ட் சே இன்னைக்கு நம்ம பார்க்குறது ஒரு சூப்பரான ஒரு படத்துக்கு தான் டீசர். ஸோ மலையாள படம் ஃபைனலாக கண்டினியூவாக வர ஆரம்பிச்சிட்டு, ஸோ நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண நிறைய படம் நிறைய ஆக்டர்ஸ்க்கு வருது. ஸோ அதில் ஒன் ஆஃப் த சூப்பரான ஒரு ஆக்டர் அவங்களுக்கு தான் நெக்ஸ்ட் படத்துக்கு டீசர் விட்டுருக்காங்க. ஸோ யாரை பற்றி பேசிட்டு இருக்கோம்னா நம்ம பிருத்விராஜ் சார் பற்றி தான் பேசிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு தான் இப்போ வந்து நெக்ஸ்ட் படத்துக்கு வந்து டீசர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ படம் பேரே வந்து அந்த இங்கிலீஷ் டைட்டில் தான் வச்சுருக்காங்க. இப்போ நிறைய படத்தில் வந்து இங்கிலீஷ் டைட்டில் வந்து ரொம்ப காமனாக ஆயிடுச்சு. ஸோ இதுலேயுமே அதே மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஸோ படம் பேர் என்னன்னா ஐ நோபடி. கொஞ்சம் வித்தியாசமான ஒரு டைட்டில் தான். ஒன்று நோபடின்னு வைக்கணும், இல்லை ஐ வைக்கணும். இது ஐ நோபடின்னு வச்சுருக்காங்க. ஸோ இது எப்படி என்னன்னு தெரியல இருக்க கான்செப்ட் படி. ஸோ அதில் வந்து நம்ம பிருத்விராஜ் சார் கூட யார் நடிச்சிருக்காங்கன்னா பார்வதி மேம் நடிச்சிருக்காங்க. அண்ட் இது டைரக்ட் பண்ணியிருக்க வந்து நிசா. இந்த மியூசிக் பண்ணியிருக்க வந்து ஜேக்ஸ் விஜய். ஸோ ஜேக்ஸ் விஜய் மியூசிக் சூப்பராக இருக்கும். நிறைய படத்தை நம்ம ப்ரீவியஸாக கேட்டிருக்கோம். ஸோ அந்த மியூசிக் பிஜிஎம்லாம் வேறு லெவலில் இருக்கும். ஸோ இந்த படத்தையும் கண்டிப்பாக எக்ஸ்பெக்டேஷன் நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிருத்விராஜ் சார் கதையோட செலெக்ஷனுமே கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். ஈச் அண்ட் எவ்ரி படத்தில் கேரக்டராக இருக்கட்டும், அவங்களோட இது ஸ்டோரி இதாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா அழகாக பண்ணுவாங்க. அது இந்த படத்தில் எப்படி இருக்குது என்ன அப்படின்னு தெரியல. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த டீசர் பார்க்கலாம். எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறத சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் சோஷியல் மீடியா லிங்க் எல்லாம் இருக்குது, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், இதுக்குள்ளே போகலாம். சின்ன குழந்தை சூப்பர்டா அப்பா, நீ சண்டைக்கு இருக்க. ஓ சின்ன குட்டி பாப்பா പിന്നെ വേറെ ഏത് കഥ വേണം? சம ஓ, கியூட்டா. நீ கண்ணு உங்களுக்கு வீங்கி இருக்குல்ல? ஆமா. ഒരു കഥയുണ്ട്, പറയട്ടെ. ஓ கதையது പറയலாம். പക്ഷെ ഓട്ടോത്സവം വേണ്ട. രാജീവൻ ബാങ്കിലേക്ക് എന്തോ കാര്യത്തിന് വരും. കൊടും ക്രിമിനലുകളായ 3 പേരെ ഈ ഉദ്യോഗസ്ഥൻ എങ്ങനെയോ കണ്ടെത്തുന്നു. ആ സമയത്ത് இது நல்லா இருக்கும். ஓகே, அடி வாங்கிட்டு சொல்றேன். കണ്ടിരിക്കുന്നവരുടെ കണ്ണിൽ പൊടിയിടാൻ വേണ്ടി ആമാർ എന്നിട്ട് അടിയും വാങ്ങിച്ച് ആമാറിനെ പിടിച്ചോണ്ട് പോകുന്ന പോലത്തെ ഒരു സിറ്റുവേഷൻ ഞാൻ തന്നെ ഉണ്ടാക്കി. അമാർ ആരെ സാറേ കൊണ്ടുപോയ വല്ല VIP ആണോ? ഏയ് ഏതൊരുത്തൻ, ഒരു നോബടി. நோபடி. ஓ, വിജയകരമായി അങ്ങനെ ഒരു ബാങ്ക് മോഷണം നടപ്പിലാവും. പോലീസും നാട്ടുകാരും വഴിനീളെ ഈ 17 കോടിയും തപ്പി നടക്കുമ്പോൾ നമ്മുടെ ഈ ഉദ്യോഗസ്ഥൻ ആ കട്ട കാശും കൊണ്ട് തൻ്റെ ഭാര്യയുമായി സുഖിക്കുകയായിരുന്നു. சம. என்ன அடி வாங்குறாங்கடா? അയാളുടെ കയ്യിൽ നിന്ന് അത്ര ഈസി ആയിട്ട് നമുക്ക് വാങ്ങിച്ചെടുക്കാൻ പറ്റില്ല. നല്ല പണിയെടുക്കേണ്ടി വരും. இல்ல எஸ், ஸோ டீசர் பார்த்துட்டோம். ஸோ டீசர்லேயே நம்மளுக்கு வந்து நிறைய விஷயம் ரிவீல் ஆயிடுச்சு. ஸோ இது வந்து இதில் இப்போ ஸ்டார்டிங்கே வந்து ஒரு நம்ம பிருத்விராஜ் சார் வந்து ரோட் கிராசிங் மாதிரி அதில் நின்றுட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சின்ன பொண்ணு வாய்ஸ் தான் வருது. ஸோ அப்போ நான் யோசிச்சது வந்து இந்த பொண்ணு அண்ட் அப்புறம் அப்பாவோட சென்டிமெண்ட்டாக ஏதோ இருக்கும்னு நினச்சேன். அதுவும் இருக்குது. அது கூட வந்து ஆக்சுவலாக அந்த பேங்க்கில் ராபரி நடந்ததில் அவங்களுக்கு மேலே ஏதோ ஒரு விஷயம் அந்த சொல்லுவாங்களே பழி போடுற மாதிரி இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அழகா அவங்க கதை கேட்கும் போது அந்த பொண்ணு என்னன்னு கேட்கும் போது நான் ஒரு கதை சொல்றேன் ஆரம்பிக்கணும். அப்போ பிருத்விராஜ் சாருக்கு கண்ணில் வந்து ஒரு சைடு வீங்கி போய் இருக்கும் போது அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த கதை அவங்களுக்கு சொல்றாங்க. ஸோ அந்த கதை சொல்லும் போது அதில் என்ன சொல்றாங்கன்னா, நான் வந்து அது என்ன நடக்குது அப்படின்னு காமிக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒரு பேங்க் ராபரி நடந்திருக்கு சக்ஸஸ்ஃபுல்லா. அந்த பேங்க் ராபரி வந்து இவங்க மேல பழி போட்டுருக்காங்க. யாரோ பண்ணதை பிருத்விராஜ் சாரும் அந்த பார்வதி அவங்க ஒய்ஃபும் இவங்க எல்லாம் சேர்ந்து அதை கொள்ளடிச்சுட்டு போயிட்டாங்க. ஒரு ஹாப்பியான லைஃப் வாழ்றாங்க. அந்த மாதிரி ஒரு பர்ஸ்பெக்ஷன் வச்சிருக்காங்க. அதை வச்சு மக்கள் எல்லாம் இங்க பின்னாடி அடிக்கிறதும் சரி, அவங்க தான் கொண்டு போயிட்டாங்க, திருடிட்டாங்க, அந்த மாதிரி பழி போட்டு அவங்க ரொம்ப இது பண்ணாங்க. நிறைய அடி வாங்குற மாதிரி காமிச்சிருக்காங்க பிருத்விராஜ் சார். ஸோ அந்த விஷயம்லாம் கொஞ்சம் நல்லா இதா இருக்கு. அவங்க ரொம்ப இன்டென்ஸாக அந்த எமோஷன் அந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ படம் பார்த்தா தான் இன்னும் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ இதில் வந்து சின்ன சின்ன விஷயம் குட்டி அவங்க கூட இருக்கிற மாதிரி, அதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலிக்குள்ளேயே அவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண வச்சு அந்த சண்டைகள் வர்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நிறைய விஷயம் அவங்க காட்டியிருந்தாங்க. அந்த இன்னும் ட்ரெயிலில் வந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்னும் நல்லா காட்டுவாங்க. இது டீசருங்கிறதுனால எல்லா போர்ஷனும் ப்ராப்பராக கரெக்டாக இந்த சீக்வன்ஸ் வைஸ் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி நம்ம ஜேக்ஸ் விஜய் சாரோட மியூசிக் சொல்லியாக இருக்கும். அவங்க சூப்பராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக்லாம் இருக்குது. அதெல்லாம் ரொம்ப அழகாகவே பண்ணியிருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா சட்டெல்லாம் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சூப்பராக ஒரு சூப்பர் ஸ்பீடில் எப்படி போகும் அந்த மாதிரி பட்டாபட் போய் ரொம்ப ஸ்பீடாக அழகாக ட்ரெயிலர் கட் பண்ணுறாங்க. நல்லா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த போலீஸ்காரங்கள்ட்ட யாரோ கேட்குறாங்க யார் அவன் அப்படின்னா, அப்போ தான் அந்த டைட்டில் வந்து நோபடி அப்படின்னு.
ஸோ அதில் தான் அந்த டைட்டில் ரிவீல் ஆகுது ஐ நோ படின்னு. ஸோ நல்லா இருந்துச்சு டைட்டில் போய் நல்ல டீசர். ஸோ கண்டிப்பாக எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஜூலையில் தான் ரிலீஸ் ஆகுது. நம்ம ஏதாவது ட்ரெய்லர் ஏதாவது வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம ரியாக்ட் பண்ணுவோம். இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் இருந்துச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் Bye friends, like, share, and subscribe. Thank you.